நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இத்தனை வருஷத்தையும் நானும் என் பொண்ணும் இழந்துட்டோம். அது இனிமே எப்பவுமே எங்களுக்கு திரும்ப கிடைக்காது. பெரிய இழப்புமா அது? இப்பவாவது உங்களுக்கு இந்த உண்மைய சொல்லணும்னு தோணுச்சு. ரொம்ப நன்றிமா. என் பொண்ண நான் வேற யார்கிட்டயாவது ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடியாவது சொல்லிட்டீங்களே. சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது தெரியும் போது கிரணுக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆனா இத நீ சீக்கிரமா போய் கிரண் கிட்ட சொல்லு. இந்த விஷயம் அவனுக்கும் தெரியட்டும். ஏத்துப்பாரான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இந்த உண்மையை சொல்லி அவங்க நல்ல வாழ்க்கையை நானே கெடுக்கிறேனா? நீ டென்ஷன் ஆகாத. அனுவ மாதிரியே கிரணும் புரிஞ்சுப்பான். ஆமா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அம்முவை கொண்டு போய் விட போறீங்களா? ஆமா. அப்ப மாமாவத்தையும் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? என்ன விஷயம்? அம்மு அவங்களோட பொண்ணு இல்ல, அவளை கூட்டிட்டு அங்க போகவும் வேணாம். ஓ, புதுசா அதுவும் பிளான் பண்ணிட்டு இருக்கா போல. அம்மு வேற யாரோட குழந்தையும் இல்ல, உங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தைன்னு அவங்க சொல்றாங்க. என்ன? ஆனா நான் அதை நம்பல. அம்மு அனுவக்காக்கு உங்களுக்கு பிறந்த குழந்தைன்னு அவங்க சொல்றாங்க. எல்லா விஷயத்தையும் அவங்க உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல. அம்மு எங்களோட பொண்ணா? எங்களுக்கு அப்படி ஒரு குழந்தைலாம் இல்ல. அவளை அங்க திரும்ப அனுப்பக்கூடாதுன்னு அவங்க ஏதோ போய் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சீரியஸா தான் சொல்றாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, அனுவக்கா தான் அந்த குழந்தைய பெத்தாங்களாம். என்ன சொல்ற? அனு மாசமா இருந்தது எனக்கு தெரியாதே. அது ஏன் குழந்தையா இருந்தா இந்நேரத்துக்கு அனு என்கிட்ட சொல்லிருப்பாளே. அதுதான் விஷயம். உங்களோட குழந்தையா இருந்தா உங்ககிட்ட சொல்லிருக்கணும்ல. சாதாரணமா ஒரு பொண்ணு மாசமானா அந்த சந்தோஷத்தை முதல்ல சொல்றது புருஷன் கிட்டதான். இங்க புருஷன் கிட்ட அத சொல்லல.
அப்படின்னா குழந்தை உங்களுக்கு பிறந்தது இல்ல. ஆனா அனு அக்கா மாசமா இருந்தாங்க. அம்முவை அவங்க பெத்துக்கவு செஞ்சாங்க. அந்த குழந்தையோட அப்பா கண்டிப்பா வேற யாரோவா தான் இருப்பாங்க. அவங்க சொல்றத கேக்குறப்போ எனக்கு தோணுச்சு, ஆக்சிடென்ட் ஆறதுக்கு முன்னாடியே அவங்க மாசமா இருந்தாங்களாம். சுயநனவு இல்லாதப்போ டெலிவரி ஆயிடுச்சாம். அதனால அத பத்தி அனுவக்காக்கு தெரியாது. இப்படி ஒரு குழந்தை பிறந்த விஷயத்த அத்தை அனுவக்கா கிட்ட சொல்லவும் இல்ல. சுயநனவு வந்தப்போ அனுவக்கா எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அனுவக்காவோட எதிர்காலத்தை நினைச்சுதான் குழந்தை பிறந்த விஷயத்த சொல்லலன்னு சொல்றாங்க. இன்னைக்கு குழந்தைய கொண்டு போய் விடுறதுக்கு முன்னாடி உண்மையை சொல்லாம இருக்க முடியாதுல்ல. அதனாலதான் அவங்க எல்லா உண்மையையும் சொல்றாங்களாம். அத்தை இதுல எதையும் மறைக்கிறாங்க. யாருக்கும் தெரியாத ஏதோ ஒரு உறவு அனுவக்காக்கு இருந்திருக்கலாம். இப்போ அத உங்க தலையில கட்டி வைக்க முயற்சி பண்றாங்க. மாசமா இருந்ததை பத்தி அக்கா உங்க கிட்ட எதுவும் சொல்லாம இருந்ததை வச்சு இதுல ஏதோ திருட்டுத்தனம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். நான் சொன்னேன் அவ்வளவுதான். அவங்க அம்முவை உங்க தலையில கட்டி வைக்க பாப்பாங்க. ஏத்துக்கணுமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்ணலாம். நான் எதுலயும் தலையிடலப்பா. இப்படியும் மனுஷங்க இருப்பாங்களா? என்ன ஆளுங்க அவங்க? இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு அசிங்கமா இருக்கு. 2 கல்யாணம் பண்ணது எல்லாருக்குமே தெரியும். இப்ப பார்த்தா இன்னொருத்தரும் இருந்திருக்காங்கன்னு முடிவாயிருச்சு. அவருக்கு தான் அம்மு பிறந்திருப்பா. நான் சொன்னேன் அவ்வளவுதான். இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. என்ன சார்? புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்களே தாத்தா. என் ட்ரெஸ்ஸையாவது கொஞ்சம் பேக் பண்ணுங்க தாத்தா. அதுக்குள்ள நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். என்னாச்சு தாத்தா? நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க? ஓ, நான் என் அப்பா அம்மா கூட போறதுனால நீங்க கவலையா இருக்கீங்களா தாத்தா? அல்லாதீங்க தாத்தா, நான் அடிக்கடி இங்க வருவேன் உங்க எல்லாரையும் பார்க்க. அப்புறம் நான் வரும்போது சுப்ரி ஆண்டியும் அங்கிளையும் நீங்க பயமுடுத்தி ஓட வைக்கணும். என்ன தாத்தா? நீங்க ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்க? உங்களுக்கு அவங்கள பார்த்து பயமா தாத்தா? எப்படி இந்த குழந்தைகிட்ட உண்மையை சொல்றது? என்ன கிரண் அங்கிளும் அக்காலாம் கூட்டிட்டு போய் விட போறாங்க. ஏன் நீங்களும் அம்மாவும் வரல? நீங்களும் என் கூட வாங்க, இல்லைன்னா நான் உங்க கூட பேச மாட்டேன். நீ ரெடியாக வேண்டாமா? நீ எங்கேயும் போகல. கூட்டிட்டு போக மாட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து திரும்பவும் என்ன ஏமாத்துறீங்களா? யாரும் என்ன கூட்டிட்டு போலனாலும் கிரண் அங்கிள் என்ன கூட்டிட்டு போவாரு. நான் என் அப்பா அம்மா கிட்ட கண்டிப்பா போகணும். இங்க பாருமா, நீ எங்கேயும் போக வேண்டாம். உன்னோட அப்பாவும் அம்மாவும் இங்கதான் இருக்காங்க. என்னோட நிஜமான அப்பா அம்மா நீங்க இல்லவே இல்ல. நீங்க போய் சொல்றீங்க. என்னோட அப்பாவும் அம்மாவும் தூரமா இருக்காங்க. நான் அவங்க கிட்ட போகணும். திரும்பவும் என்ன ஏமாத்தாதீங்க தாத்தா. இங்க பாருமா. வேண்டாம், எல்லாரும் என்ன ஏமாத்திட்டே இருக்கீங்க. அம்மா, என்கிட்ட போய் சொல்றீங்க. இனிமே நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் இன்னைக்கே அப்பா அம்மா கிட்ட கண்டிப்பா போவேன். உங்க யாருக்குமே மேல அன்பு இல்ல. அன்பு இருந்திருந்தா என்னை ஏமாத்திருக்க மாட்டீங்க. அம்மா
இந்த உலகத்துல நம்மள மாதிரி தண்டனை அனுபவிச்சவங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க. யார் மேல பழி போடுறது? அம்மா மேலையா, இல்ல நம்ம மேலையா, இல்ல விதி மேலையா? நம்ம குழந்தை நம்ம கூடவே இருந்தோம், அது தெரியாம போன அதிர்ஷ்டம் இல்லாதவங்க நாம. ஒரு குழந்தைக்காக நம்ம காத்துட்டு இருக்கும் போதும் நாம பெத்த பொண்ணு, நம்மளோட ரத்தம் நம்ம பக்கத்துலயே தான் இருந்திருக்கா. என்னங்க அம்மா சொன்னாங்க, அம்மு நம்மளோட குழந்தையா? நம்ம குழந்தையதான் இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைக்க நாம முடிவு பண்ணிருந்தோம். அந்த பெரிய பாவத்தை பண்றதுக்கு முன்னாடி அம்மாக்கு இத சொல்லணும்னு தோணுச்சு. ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் பல மாசம் சுயநினைவு இல்லாம இருந்தனா, குழந்தைய பெத்தனா, ஞாபகம் வந்ததும் பழசெல்லாம் மறந்தனா, ஏன் குழந்தைய மறந்துட்டேன். இருந்தோம் என்னோட அம்மா, அது என்கிட்ட சொல்லல நீ ஒரு அம்மா ஆயிட்டேன்னு, உனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு. அது அம்முதான்னு. வேற யாரோட குழந்தை மாதிரி என் கண்ணு முன்னாடி அவளை வளர்த்தாங்க. இப்படி எல்லாம் பண்ணது எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு தான் அம்மா சொல்றாங்க. அது தப்பா இருந்தாலும் அம்மாவானதால அவங்கள நம்ம மன்னிச்சிடலாம். உண்மையை சொல்லணும்னா அவங்க நம்மள ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. என்னையும் உங்களையும் நாம பெத்த பொண்ணையும். அம்முவ மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு நம்ம எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கோம். அம்முதான் நம்ம பொண்ணு. இதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும் நமக்கு? நீங்க ஏன் எதுவும் பேசாம நிக்கிறீங்க? சந்தோஷத்தால உங்களால எதுவும் பேச முடியலையா என்ன? கொஞ்சம் முன்னாடியே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அது சரி, அந்த சந்தோஷத்துல இருக்கீங்களா? ஒரு டிராமா மாதிரி இருக்கு நம்ம வாழ்க்கை, இல்ல கிரண் சார்? எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறது உன் அம்மா தானே. இவ்வளவு நாள் இதை மறைச்சு வச்சதுக்கு அம்மா மேல நீங்க கோவமா இருப்பீங்கல்ல? பொண்ணு மேல இருக்க அன்பு அளவுக்கு அதிகமா ஆன ஒரு அம்மாவோட பைத்தியக்காரத்தனமா இதை நினைச்சா போதும். போறதுக்காக அம்மு ரெடி ஆயிட்டு இருப்பா. அவளுக்கு இது எதுவுமே தெரியாது. அவளை கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்து நாம சொல்லணும், உன்னோட அப்பாவும் அம்மாவும் நாங்க தானே. பத்து மாசம் அவளை சுமந்து பெத்தெடுத்த அம்மானா, அம்மாங்கிற சந்தோஷத்தை என்னால வார்த்தையால சொல்ல முடியல. அப்பாங்கிற சந்தோஷத்தை உங்களாலையும். திடீர்னு கிடைச்ச அதிர்ஷ்டம் மாதிரி இருக்கு. அவளை கட்டி பிடிச்சு இத கொண்டாடணும். வாங்க சார், வாங்க. அம்மா மேல இருக்க கோவம் இல்ல, எல்லாத்தையும் மறைச்சு வச்சத நினைச்சு கோவம். நீங்க இங்கே இருங்க, நான் நம்ம பொண்ணை கூட்டிக்கிட்டு இங்க வரேன். கோவமா இருக்க இந்த அப்பா கிட்ட கூட்டிட்டு வரேன்.
நீங்க போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களாக்கா? நான் இன்னும் ரெடி ஆகல. என்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ் அக்கா? எதுக்காக நீங்க அழுவுறீங்க? என்னை இனிமே பார்க்க முடியாதுன்னு நினைச்சா? அழ வேண்டாம் என்ன, திரும்பவும் நீங்க என்ன பார்க்கலாம்ல. உனக்கு உன்னோட அப்பா அம்மா கிட்ட தானே உனக்கு போகணும் அம்மு. உன்னோட அப்பாவும் அம்மாவும் இங்கதான் இருக்காங்க. வா, நான் காமிக்கிறேன். நான் அங்க போறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பார்க்க இங்க வந்துட்டாங்களா? பரவாயில்லையே அப்பா அம்மாவும். உனக்கு உன்னோட அப்பாவையும் அம்மாவையும் காமிக்கிறேம்மா. என் கூட வா. வா. எங்கயா அப்பாவும் அம்மாவும்? நீங்க தானே சொன்னீங்க என்ன பார்க்க அவங்க 2 பேரும் வந்திருக்காங்கன்னு. நீங்க என்கிட்ட போய் சொல்லிட்டீங்களேக்கா. என்னோட அப்பாவும் அம்மாவும் இங்க வரவே இல்லை. இதோ பாத்துக்கோ, நாங்க தான் என் அம்மாவோட அப்பாவும் அம்மாவும். நீங்க 2 பேரும் என் அப்பா அம்மாவா? இனிமே அப்படி கூப்பிடக்கூடாது, அப்பா அம்மான்னு கூப்பிடணும். என்னோட அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் விடாம இருக்கிறதுக்காக என்கிட்ட போய் சொல்றீங்கக்கா. நீ வேணும்னா தாத்தா கிட்டயும் பாட்டி கிட்டயும் கேட்டு பாரு, நான் சொல்றது உண்மைதானான்னு. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இங்க என்ன நடக்குது? சினிமாவா இல்ல டிராமாவா? என்னாலயும் இதை நம்ப முடியல. நிறைய விஷயம் அம்மா எங்க கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாங்க. இதையும் அம்மா எங்க கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாங்க. அம்மு எங்களோட குழந்தைதாங்கிற உண்மைய அவங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். அந்த தப்ப அம்மாவும் இப்ப உணர்ந்துட்டாங்க. கிரண் சார் இத கேள்விப்பட்ட ஷாக்ல இருந்து இன்னும் வரல. இங்க நிக்கிறது நம்ம குழந்தைதான். இவளை அள்ளி எடுத்து ஒரு முத்தமாவது கொடுங்க. ஒரு கனவுங்கிற மாதிரி திரும்ப கிடைச்சிருக்கு நமக்கு நம்ம பொண்ணு. அம்மா நீ நம்புறியாம்மா? உன்னோட அப்பா அம்மா நாங்க தானே? இல்ல, எல்லாரும் சேர்ந்து போய் சொல்றாங்க என்னை என் அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் விடாம இருக்கிறதுக்காக. இதாம்மா உண்மையே. அனுதான் உன்னுடைய அம்மா, உன்னை பெத்த அம்மா. ஆனா உன்னோட அப்பா நான் கிடையாது. எனக்கு இப்படி ஒரு பொண்ணே இல்லை. கிரண் சார், நீ உள்ள போமா. என்னை பார்த்தவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? அம்மாவும் பொண்ணு சேர்ந்து அந்த குழந்தை என் தலையில கட்ட பாக்குறீங்களா?
வேற ஒருத்தரோட குழந்தைக்கு என்ன அப்பா வாக்கலான்னு பாக்குறீங்களா? கிரண் சார், நீங்க என்ன சொல்றீங்க? இன்னொருத்தரோட குழந்தையா? அம்மா உங்களோட பொண்ணு. அப்படி நீ தான் சொல்ற. இதோ இருக்காங்களே உங்க அம்மா, காரியம் ஆகிறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனா அனு, நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. கிரண், நான் உண்மையதான் சொல்றேன். எல்லாத்தையும் மறைச்சு வச்சதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் வேணா உங்க கால்ல கூட விழறேன். ஆனா அம்மா உங்களோட பொண்ணு இல்லைன்னு மட்டும் நீங்க சொல்லவே கூடாது. கிரண், இதை நீ நம்பணும். நாங்க சொல்றது உண்மைதான். எல்லாரும் சேர்ந்து நல்லா நாடகம் ஆடுறீங்கல்ல? ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி இவ மாசமா இருந்திருந்தா என்கிட்ட சொல்லிருப்பா, எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அது கரெக்ட் தானே? பொண்டாட்டி மாசமானா முதல்ல சொல்றது புருஷன்கிட்ட தானே? ஆமா, இதுல என்னமோ திருட்டு வேலை இருக்கு. அப்புறம் இல்லையா? வாய மூடுடி. எல்லாரும் சேர்ந்து என்ன தப்பானவளா ஆக்க பாக்குறீங்களா? எனக்கு ஒரே ஒரு புருஷன் தான், அது இவர்தான். அம்மு என் வயித்துல பிறந்திருந்தா அது இவரோட குழந்தை தான். நீ நடிக்காத அனு. அப்படி மட்டும் இருந்தா இது ஏன் என்கிட்ட முன்னாடியே நீ சொல்லல? ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி நான் மாசமா இருந்ததே எனக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா எனக்கு ஞாபகம் வந்ததும் என் குழந்தைய நான் தேடி இருப்பேன்ல. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அனு சுயநினைவே இல்லாம இருந்தா. அந்த நிலைமையில தான் அவளுக்கு டெலிவரி நடந்துச்சு. நீங்க சொல்றதெல்லாம் ஏதாச்சும் ஒரு பைத்தியக்காரங்கிட்ட போய் சொல்லுங்க. மாசமா இருக்கும் போது சுயநினைவு இல்ல, அந்த நேரத்துல பிரசவமும் நடக்குது. இன்னும் வேற என்னென்ன மறைச்சு வச்சிருக்கீங்க நீங்க? இங்க பார்ப்பா, இவ பொய்யெல்லாம் சொல்லல. அணுவை நீ சந்தேகப்படக்கூடாது. அம்மு உங்க குழந்தைதான். இவளுக்கெல்லாம் மறந்த டைம்ல நீங்க வேற கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க. அப்ப பிறந்த குழந்தை தான் அம்மு. அது ஏன் குழந்தைன்னு சொல்றீங்க? ஐயோ, Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.